அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் 2025 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸை பார்ப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இந்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா கோலக்நாத் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், மினர்வா மில்ஸ் கேஸ். எப்போவுமே நம்ம பிஒய்க்யூ படிக்கும்போது ரேண்டமாக ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு இந்த இயர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. இந்த கேஸ் எதுக்காக போடப்பட்டது, அதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் அதுதான் பிஒய்க்யூ கரெக்டாக படிக்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு 1950 அப்படின்னு போடக்கூடாது. அப்படின்னு படித்தீங்க அப்படின்னா இயர்ஸ் ஞாபகம் இருக்கும், பட் எதுக்காக அந்த கேசஸ் வந்தது ஞாபகம் இருக்காது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏகே கோபாலன் கேஸ் ஃபஸ்ட்டு 1950. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோலக்நாத் கேஸ் 1967. நெக்ஸ்ட்டு கேசவானந்த பாரதி கேஸ், நெக்ஸ்ட்டு மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. ஸோ இந்த கேசஸ் எதுக்காக வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ஏகே கோபாலன் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டமான கேஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2 வகையாக இருக்கிற சட்டத்தை சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா சட்டத்தினால் அமைக்கப்பட்ட, அதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஒரு சட்டம் அமைக்கிறாங்க அப்படின்னா சட்டம் அமைச்சு கவர்னர்கிட்ட சைன் வாங்கிட்டு அது சட்டமாக மாறுது அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணியிருந்தாலும் இல்லை அந்த சட்டம் சிறந்த சட்டமாக இல்லைனாலும் அது ஜுடிஷியரி நல் அண்ட் வாய்ட், அதாவது இது சரியான சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஆனால் இந்த கேஸுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் படி, அதாவது சட்டமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அது கவர்னர்கிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறம் சட்டமாக வந்தாலும் கூட அந்த சட்டம் எந்த லாவை வயலேட் பண்ணுது, அதோட சூழ்நிலைக்கு என்னென்ன, ஃபேர் அண்ட் ரீசனபிளாக இருக்கா அந்த சட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த ஏகே கோபாலன் கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இயர் பார்த்திங்க அப்படின்னா 1950. நெக்ஸ்ட்டு கோலக்நாத் கேஸ். கோலக்நாத் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா 1967. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கோலக்நாத் கேஸ் என்னென்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இவரோட பஞ்சாபில் இருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை இவரோட ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால் கோர்ட்டுக்கு போயிருப்பார். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் டிபிஎஸ்பி அரசுடைய கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கொள்கையை பின்பற்றத்துக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது டிபிஎஸ்பியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது வளங்கள் பொதுவானவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதுக்காக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும். ஸோ அதை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் தான் டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடாது, மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அது 1967. நெக்ஸ்ட்டு கேசவானந்த பாரதி கேஸ்லேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர். கேசவானந்த பாரதி கேஸ் பார்த்திங்க அப்படின்னா 1970. இதுவும் ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் தான் வரும். இந்த கேஸுக்கு அப்புறம் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இங்கே தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. இப்போது அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் மாற்றக்கூடாது. ஆர்டிக்கல் 368 படி நீங்கள் பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு மாற்றிக்கலாம் கான்ஸ்டியூஷன், ஆனால் அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் மாற்றக்கூடாது அப்படிங்கிறத கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மினர்வா மில்ஸ் கேஸ். இது பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த ஜட்மெண்ட்டில் தான் நமக்கு தெரியும். இங்கே ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா ஆர்டிக்கல் 13ல்
ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு தவறான சட்டங்கள் இருக்கும்போது அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சராக மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் கேனாட் டெஸ்ட்ராய் த பேசிக் ஸ்ட்ரக்சர். பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது, அமெண்ட்மெண்ட் பவர் பண்ணக்கூடிய பவர். ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இரண்டாவதாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் வந்து மாட்டோடைய 2 சக்கரங்கள் மாதிரி ரெண்டுமே சரிசமமாக பயணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். இப்படி தான் படிக்கணும். அதாவது அந்த கேஸ் எதுக்காக வந்தது, அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும். தேங்க்யூ.